ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் மயில் தோகை ரகசியங்கள் பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெய்வீக அம்சம் கொண்ட பொருட்களை நாம் வீட்டில் வாங்கி வைக்கிறதன் மூலம் தெய்வீக அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதாங்க. அதனால தான் நம்முடைய இஷ்ட தெய்வங்களுக்குரிய தெய்வீக பொருட்களை கண்டறிந்து அதை வாங்கி வந்து வீட்டில் வச்சு வழிபடுறோம். அந்த வகையில் மயில் தோகையை எந்த கிழமையில் எப்படி வாங்கி வச்சு வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. அதனால் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான வழிபாடுகளை பற்றி தான் நம்ம வீடியோவில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். முருகப்பெருமானின் வாகனமாக திகழக்கூடியது மயில். அதே சமயம் கிருஷ்ண பரமாத்மா தன் தலையில் சூடிக்கொண்டு இருப்பதும் மயில் இருக்குதாங்க. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கும் உகந்த பொருளாக தான் இந்த மயில் தொகை திகழ்கிறது. பொதுவாக மயில் தொகை அப்படின்றது எதிர்மறை ஆற்றல்களை விலக்கி நேர்மறை ஆற்றல்களை தரக்கூடிய வல்லமை படைத்ததுங்க. இன்றும் திருப்பரங்குன்றம் போன்ற முருகன் கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து மயில் தொகையை வச்சு வீசுவாங்க. அதன் மூலம் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அப்படின்றது பொருள்படுங்க. அப்படிப்பட்ட தெய்வீக அம்சம் பொருந்திய மயில் தொகையை நம்ம வீட்டில் வைக்கிறதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்குங்க, நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும், தனவரவு ஏற்படும், புத்திர பாக்கியமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த பாக்கியங்களை பெறுவதற்கு எந்த முறையில் மயில் இறகை நாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக மயில் இறகை நம்ம செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் தாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். வீட்டில் வந்து 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாராவது இருந்தால் அவங்க கையால் மயில் இறகை வாங்கி வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுதுங்க. எதிர்மறை ஆற்றல்களை விளக்குவதற்கு மயில் இறகை நம்ம அப்படியே வாங்கி வைக்கிறத விட ஒரு செம்பு நிறைய பச்சரிசியை நிரப்பி அதில் மயில் இறகை குத்தி வைக்கணுங்க. இப்படி நாம் பூஜை அறையிலோ அல்லது ஹால்லையோ வரவேற்பு அறையிலோ வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் உத்தரிக்கப்படும், அதாவது கிரகிக்கப்படும். இதில் இருக்கக்கூடிய பச்சரிசியை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் எறும்பு புத்துக்கு தானமாக தந்துடுங்க. தனவரவு அதிகரிப்பதற்கு நாம் நம் வாழ்க்கையில் குருவாக யாரை நினைக்கிறோமோ, படிப்பு சொல்லி கொடுத்தவராக இருக்கலாம், தொழிலை சொல்லி கொடுத்தவராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடித்த குருவோட தகுதி உடைய ஒருத்தர்கிட்ட மயில் தொகையை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வாங்கி வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து தன வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அவங்களுக்கும் நாம் மயில் தொகையை தானமாக தரலாம். யாருக்காவது நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மயில் தொகையை வச்செல்லாம் ரொம்ப அழகான சாமி சிலைகளோ இல்லை டெக்கரேட்டிவ் பீஸ் எல்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கலாங்க. புத்திர பாக்கியம் இல்லாத கஷ்டப்படுறவங்க தங்களுடைய படுக்கை அறையில் மயில் தொகையை வாங்கி வைக்கிறது மூலம் சீக்கிரத்திலேயே புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க. மயில் தொகையை வாங்கி வச்சா போதுங்க, எல்லா பிரச்சனையும் நீங்கிடும் அப்படின்னு நினைக்காம அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரிய நிலையை அடையலாங்க. நம்ம நிலவாசலில் கூட சைடில் ஒரு டேப் போட்டு ஒட்டி 2 பக்கமும் மயில் தொகை வைக்கலாம். வர்றவங்க வந்து அந்த மயில் தொகையை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது கண் திருஷ்டி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் அந்த மயில் தொகையை வந்து அது கிரகித்துக்கும், அதாவது தன்னுக்குள்ளே இழுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க நேர்மறை ஆற்றலோடு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து நிலவாசலில் மயில் தொகை வச்சுருப்பாங்க. அதுக்கான காரணமும் இதுதாங்க. நாமளும் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை பயன்படுத்தி மயில் தொகையை வச்சு நல்ல பலனை அடையலாங்க. முக்கியமான விஷயம், மயில் தொகை வந்து நாம் வந்து மயில்கிட்ட இருந்து பிக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப பாவத்திலும் பெரிய பாவம். அதாவது தானாக உதிர்ந்திருக்கிற மயில் தொகையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது உபயோககரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு எளிய ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.